இதோ அங்க ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். சீக்கிரம் போ. நிறுத்து சரவணா, கேட்போம். ஐயா நில்லுங்க ஒரு நிமிஷம். இங்க சிவசாமி வீடு எது? ஐயோ, அது ரொம்ப தூரமாச்சே. ரொம்ப தூரத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வண்டி இருக்கு. நீங்க ரூட்டை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க முதல்ல மதுரைக்கு போகணும். மதுரையா மச்சான்? ஆமா, அங்க இருந்து பஸ் பிடிச்சு சிவகாசிக்கு போனோம். சிவகாசியா? யோ சிவசாமியா? சிவசாமி, சிவசாமி வீடு வீடு. சிவசாமி? ஐயோ, சிவசாமியா? சரி, இப்படி நேரா போயிட்டு அப்படியே வலது பக்கம் போயிட்டு அங்க போய் விசாரிங்க, சொல்லுவாங்க. சொல்லிடுவாங்களா? சரி, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி சரி, இந்த பக்கமா விடு, இருட்டுறதுக்குள்ள போவோம். சிவசாமி வீட்டுக்கு சொன்னாரா பெரியசாமி வீட்டுக்கு சொன்னாரான்னு தெரியலையே. பாப்போம். என்னடி இதெல்லாம்? நகைய அடமானம் வச்ச பணத்தை உங்க அப்பா வாங்கிட்டாரு. பணம் போன வரைக்கும் சந்தோஷம் நினைச்சு விடுங்க சித்தி. இதுவே அர்ச்சனா அண்ணி வந்து இவள மட்டும் காப்பாத்தலைனா, இல்லைன்னா உங்க 2 பேரையும் உரிச்சு உப்பு கண்டு போட்டிருப்பாரு. இப்ப எப்படிமா காலேஜ்க்கு பணம் கட்டுறது? இந்தாடி, இவ்ளோ பெரிய கண்டத்துல இருந்து அவங்களே இப்பதான் தப்பிச்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்பாடு பட்டாவதும் உன்னைய படிக்க வைக்கிறேன்னு நான் தான் சொன்னேன். ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லடி. கடவுள் நம்மள ஏமா இப்படி சோதிக்கிறாரு? இடது பக்கமா வலது பக்கமான்னு தெரியலையப்பா. எங்கடா இருக்கு வீடு? வாரம் இவன்ட்ட கேட்போம். என்ன தம்பி, இடிச்சிருவீங்க போல இருக்க. பார்த்து கொஞ்சம் மெதுவா வாங்க தம்பி. ஐயா, இங்க சாமிங்கிறவர் யாரு? சிவசாமிங்கிறது? ஐயோ அம்மா, என்னடி? சிவசாமி வீட்டுக்கு போகணுமா? அவர் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு அவரே கேக்குறீங்களே, அவர் வீடு தான் இது. ஓ அப்படிங்களா? இங்க 4-5 வீடு இருக்கா, அதான் குழம்பிட்டோம். நன்றிங்க. நன்றி. சரிங்க தம்பி, பாத்து போங்க. என்ன எதுக்கடி உட்கார சொல்ற? என்ன அம்மா, ஒருவேளை அவங்க மட்டும் எங்களை பார்த்தா பிரச்சனையில மாட்டிப்போமா? ஐயோ, இன்னைக்கு செத்தோம் நாம. என்னடி, என்னாச்சு? அவனுங்க இங்கேயும் வந்துட்டானுங்கம்மா. கோயில நான் படிக்கணும்னு சாமிக்கு சீட் எழுதி கட்டி போட்டேன்ல. ஆமா, அதை எடுத்துட்டு வரானுங்கம்மா. ஆமாடி, அவனுங்க கையில அந்த சீட்டை வச்சிருந்தாங்க. என்னடா, யாரையும் காணோம்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தன் எப்பவுமே பூங்கொடி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் சித்தி. எப்படியாவது காலேஜ்ல சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவ கோயில்ல கட்டினால அந்த சீட்டு, அத அவனுங்க எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட காட்ட வரானுங்க. இவ்வளவு பெரிய வீடு, ஆள் நடமாட்டமே இல்ல. ஐயா! ஐயோ, இது என்னடி புது பிரச்சனையா இருக்கு? இன்னைக்கு நான் செத்தேன். ஐயா! 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 இமாம் பெரிய வீடா இருக்கு, ஒரு காலிங் பெல் இல்லாம கட்டியிருக்காங்க. ஏண்டா இவ்வளவு பெரிய வீடா இருக்கு, இவங்க கிட்டயாடா காலேஜ்ல சேர்க்க பணம் இல்ல? ஏதோ வாழ்ந்து கட்ட குடும்பம்னு நினைக்கிறேன்டா. எங்க? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம உதவி செஞ்சாகணும். உதவியா? உதவி பண்ணலான்னு வந்தா வேல்யூ தெரியாம நிக்க விட்டுட்டான். டே சிவசாமி, பெரியசாமி, ராமசாமி, இது யார் சாமி? யார் நீங்க? அத்தாடி, என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளவு கஷ்டத்துலயும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு பாத்தியா? ஐயா, காது கேக்குதா? இங்க வாங்க. இரு, ஐயாவை பார்க்க பளபளன்னு இருக்காரு. கழுத்துல செயின், கையில மோதிரம், கழுத்துல பட்டு துண்டு. டேய், உண்மையில ஜமீன்தாரா இருக்குமோ? எல்லாம் ஓட்ட ஓட்டத்துல மறைக்க மச்சான். அது கலரை பார்த்து நம்பிடாத, எல்லாம் கவரிங்கா இருக்கும். ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. சுதா, நீயாவது என்னன்னு பாத்துட்டு வா. அவனுங்க இவளையாவது மன்னிச்சு விட்டுருவாங்க. நான் போனேன், என் மேல கோலகான்ல சுத்திட்டு இருக்காங்க. ஐயோ, நாம இருக்க நிலைமையில எப்படி ஊரெல்லாம் வம்பு இழுத்து வச்சிருக்கீங்களே. ஒருவேளை மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து ஏழாயிருப்பாரு போல. இவங்களுக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு நாம உதவி பண்ண முடியும்? என்னடா இவர் நடந்து வரத பார்த்தா நாளைக்கு தான் வருவார் போல. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஐயா. இவரே எப்படின்னா இவர் புள்ள எப்படி இருக்கும்? என்ன விஷயம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, கொஞ்சம் வரீங்களா? வாங்க வாங்க. ஐயா, இங்க சாமிங்கிறது சிவசாமி. அந்த சிவசாமி நான் தான். பார்த்தாலே தெரியுது. வாங்க வாங்க. ஐயா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம்,
உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க? இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஏன்டா நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சேன்னு நீங்க தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. ஏன் ஏன் நிலைமை என்னாச்சு? ஐயா, நம்ம வாழ்க்கையில எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்னைக்கு வேணா நிலைமை மாறி போயிருக்கலாம். அதுக்காக வருத்தப்படக்கூடாதுங்கய்யா. வாழ்க்கையில மேடு பள்ளங்கிறது ஜகஜம். சாதாரணமா மாடிப்படியில இருந்து இறங்கினாலே மனசு வலிக்குது. நீங்க வாழ்க்கைப்படியில இருந்து வலிக்க விழுந்திருக்கீங்க. யாரா நீங்க? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஐயா ஐயா ஐயா, டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கோம். டேய், எனக்கு உதவி பண்றதுக்கு நீங்க யாரா? பாவம், நீங்க வாழ்ந்துகிட்டு வசதி இல்லாம இருக்கீங்க. அதான் உங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு. நீங்க எனக்கு உதவி பண்றதுக்கு பெரிய வெங்காயம் மாட்டா நீங்க? எப்பயும் வாழ்ந்துகிட்ட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீராவேசம், ஒரு முறுக்கு, ஒரு முறைப்பு வரத்தான் செய்யும். டேய், பாத்தீங்களா, நல்ல சோறு சாப்பிட்டு 4-5 நாளாவது இருக்கும். ஆனாலும் உங்க குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கே. இதுதான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்கல்ல. டேய், ஐயா மரியாதை வெளியே போங்கடா. போங்கடா வெளியே, இல்லாட்டி கொலகாரன் ஆயிடுவேன். போங்கடா. ஐயா ஐயா ஐயா, இருங்க. ஏன் கோவப்படுறீங்க? உங்க வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்க உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். எங்க வீட்டு பிள்ளைய நீங்க படிக்க வைக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. உங்களை டேய், ஐயா ஐயோ, உண்மையிலே என்ன ரவுடியா இருக்கோமா? வாடா, உசுரை காப்பாத்திட்டு ஓடிடுவோம். நில்லுங்க. வண்டி எடுடா. எடு, எடு, எடு. அப்படியே போயிரு. போறீங்க? நில்றா. ஐயா, ஐயா, அப்பா, அவனை பார்த்தா அடிக்க வரா, போ. ஓடுங்கடா, உயிரோட கொத்திடுவேன். ஏய், இந்த பேபி கிட்டே வா. என்னடி நடக்குது? இனிமேல் இந்த பக்கம் பார்த்தேன், வெட்டி பழி போட்டுருவேன். யாருகிட்ட வந்து உங்க திமிர காட்டுறீங்க ராஸ்கல்? யார்கிட்ட வந்து பணம் கொடுக்குறேன்றீங்க? ஏய், ஐயோ, ஏய், என்னடி அவனுங்களை அடிக்க உங்க அப்பா துரத்திட்டு போறாரு? இங்க என்னதாண்டி நடக்குது? அதாம்மா எனக்கே ஒண்ணுமே புரியல. என் மகேஷ் இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? மகேஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ராசம்மா மக இருக்கால்ல, அவ யாரோ ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாளாம். இப்ப யாருக்கும் தெரியாம திரும்ப கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்களாம்.